Hello aspirants, welcome back to Aspire Academy. ஸோ போன கிளாஸ் 1ல் யூனிட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்துருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் பார்த்தோம். லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்ஸாக மாறுது. வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக வித்தவுட் அ மெயின் வேர்ப் அது ஃப்ரேஸாக மாறுது. தென் வித் மெயின் வேர்ப் அது வந்து கிளாஸாக மாறும். அந்த கிளாஸில் 2 டைப் பார்த்துருந்தோம், மெயின் கிளாஸ், அதுக்கப்புறம் சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபைனலாக சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன், சரிங்களா, இல்லை அப்படின்னா பேஸ்ட் ஆன் பர்பஸ், இதை பொறுத்து நம்ம சென்டென்ஸை வந்து 4 கிளாஸிஃபை பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம், சென்டென்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், சரிங்களா. சென்டென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் கண்டமேனிக்கு நம்ம வந்து வேர்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் எடுத்து வைக்கிறதுனால ஒரு சென்டென்ஸ் வந்து உருவாகாது. அப்போ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கணும் வைங்களேன், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்கணும். அப்போ பாருங்கள், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு ஆர்டரில் இருக்கணும், அண்ட் அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் இல்லைன்னா ஒரு சென்ஸை வந்து உருவாக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து சென்டென்ஸ், சரிங்களா. அப்போ இந்த சென்டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் அண்ட் பர்பஸ் நம்ம வந்து 4 பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். தென் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், சரிங்களா, imperative sentence. Then interrogative sentence. Finally exclamatory sentence. இது ரொம்ப புதிய ஒரு விஷயம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தாய்மொழி தமிழ் தான். அதை நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது செய்தி வாக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் அது செய்தி வாக்கியம். அப்போ அதே தான் இங்கே டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ வெரி சிமிலர், செய்தி வாக்கியம் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வெரி சேம் தான். அதே மாதிரி இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா. இப்போ இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஆர்டர், ரிக்வஸ்ட், கமாண்ட், சஜஷன், அட்வைஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வருது. தென் இன்டராகேட்டிவ் அப்படின்னாலே போலீஸ் வந்து இன்டராகேஷன் பண்ணாங்க, கொஸ்டின் பண்ணுறது, சரிங்களா. தென் எக்ஸ்கிளமேட்டரி அப்படிங்கிறது தமிழில் உணர்ச்சி வாக்கியம். ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமாக, இல்லை அப்படின்னா அது ஒரு கோபமோ இல்லை அன்போ இல்லை ஒரு சோகத்தினுடைய வெளிப்பாடோ அதை வந்து உணர்வுபூர்வமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி. நான் உங்களுக்கு சின்ன ஜஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன், ரைட். அப்போ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், ஐம் ஆண்டோ. இதே மாதிரி நீங்கள் உங்களையே இன்னொரு நபருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். கிளியர்? இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஐ எம் கோயிங் டு சென்னை, ஐ எம் கோயிங் டு கன்னியாகுமரி. இதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இதில் வேற நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற பேர் இருக்குது, அசர்ட்டிவ் சென்டென்ஸ், சரிங்களா. ஒருவேளை டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்காம அவங்க அசர்ட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுவுமே நீங்கள் கவனிச்சுக்கணும், சரிங்களா. டிக்ளரேட்டிவ் தான் அசர்ட்டிவ். தென் நார்மலாக இந்த லோவர் கிளாஸஸ்லாம் நம்ம படிக்கும்போது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற டேம் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் டிக்ளரேட்டிவ் தான், அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலும் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ சிஎம் வென் டு டெல்லி, இல்லைன்னா பிஎம் வென் டு அ ஃபாரின் கண்ட்ரி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தென் பாருங்கள், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இப்போ இம்பரேட்டிவ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பாருங்கள் இந்த 4 டைப்ஸ் இருக்கு இல்லையா. இதில் காமனான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், சரிங்களா. அப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸும் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், ஆனால் இது இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதே மாதிரி இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு கமாண்ட், தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர், சஜஷன்,
ஒப்பீனியன், அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கும். சரிங்களா? ஈவன் ரிக்வஸ்ட், ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறது இட் கம்ஸ் அண்டர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ தமிழில் நம்ம கட்டளை வாக்கியம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? வெரி சிமிலர் டு தட். ஆனால் அங்கே கட்டளை மட்டும்தான் இருக்கும், ஆர்டர் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து ரிக்வஸ்ட்டு, சஜஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே இதில் வருது. ஸோ அப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இப்போ ஒரு செனாரியோ சொல்லணேன் பாருங்களேன். ஸ்கூலில் நீங்கள் மோஸ்ட்லி அட்லீஸ்ட் உங்கள் கிளாஸ்மேட்ஸாச்சும் கொஞ்சம் குறும்புத்தனமாக இருப்பாங்க இல்லையா? அப்போ உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வாட்டியாச்சும் டீச்சர் அவங்கள பார்த்து கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா கீப் குவாய்ட், ஷட் யுவர் மவுத் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகளை கவனிங்களேன், கீப் குவாய்ட், ஷட் யுவர் மவுத். இங்கே எங்கேயுமே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியவே இல்லை. இப்போ டீச்சர் வந்து ஒரு ஆளை பார்த்து அப்படி முறைக்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு தெரியும், ஓ டீச்சர் என்ன தான் பார்த்து முறைக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே ஹிடன். சரிங்களா? வெளிப்படையாக தெரியாது. இப்போ பாருங்க, ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓப்பன் த டோர். ஆனால் இங்கே நம்ம சப்ஜெக்டை டிஃபைன் பண்ணவே இல்லை. ஆனால் இன்டெரக்ட்லி யூ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து மறைமுகமாக இருக்கும், ஆனால் வெளிப்படையாக தெரியாது. அப்போ சப்ஜெக்ட் வந்து ரிவீல் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேச்சர் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதே மாதிரி ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுறது பாருங்க, லெட்ஸ் கோ டு சினிமா, லெட்ஸ் கோ டு சினிமா, லெட்ஸ் கோ டு பிளே கிரவுண்ட். அப்போ நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம லெட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஸ்டாண்ட் அப், சிட் டவுன். தென் கமாண்ட் அப்படின்னா இப்போ ஸ்டாப் ஹிம் அப்படின்னு ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லைனா ஒரு ஆர்மி கமாண்டர் கில் ஹிம், ஷூட் ஹிம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வந்துடும். சரிங்களா? இப்போ ரிக்வஸ்ட் அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் அசஸ் மீ, இந்த மாதிரி நான் கேட்குறது ப்ளீஸ் வச்சு கேட்குறேன் அப்படின்னா பாருங்கள் அது ரிக்வஸ்ட். அட்வைஸ், ஸ்டடி வெல், எக்ஸசைஸ் வெல், பிளே வெல், ரைட்? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நத்திங் எல்ஸ், கொஸ்டின், ரைட்டுங்களா? அப்போ இன்டராகேஷன், கொஸ்டினிங் அப்படின்னு அர்த்தம். இதில் 2 டைப் இருக்குது. சரிங்களா? இதை வந்து WH டைப் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். சரிங்களா? டைப் கொஸ்டின். அப்போ இந்த WH டைப் அப்படின்னா இப்போ வாட், வென், வேர், ஹூ, ஹூம், தென் வந்து பார்த்தீங்கன்னா H ஃபார் ஹவு, இந்த மாதிரியான WHல ஆரம்பிக்கிறது, அந்த Hல ஆரம்பிக்கிற இந்த ஹவு, இது எல்லாமே உள்ளால வரும். சரிங்களா? அப்போ இந்த WH டைப் கொஸ்டினை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க கூட நம்ம கான்வர்சேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறோன்னு வைங்களேன். லெட் அஸ் டேக், அது உங்கள் க்ரஷ்டாக இருக்கட்டுமே, ஆண் பெண் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் உங்களுடைய க்ரஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது அவங்ககிட்ட போய் நீங்கள் கான்வர்சேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் WH டைப் கொஸ்டின். இதுவே இந்த நம்ம சொந்தக்காரங்களில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அநாயங்க கொஸ்டின் பண்ணிட்டு, சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அவங்களுடைய கான்வர்சேஷனை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டு வருவோம் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இன் ரியாலிட்டி இது எதுக்காக அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கேட்குற கேள்வி. சரிங்களா? இப்போ காலங்காலமாக நம்ம ஒன்று பயன்படுத்துவோம், கவனிச்சிருக்கீங்களா? மே ஐ கம் இன், மே ஐ கம் இன். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு விஷயம், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப். சரிங்களா? ஒரு ஆக்சிலரி வேர்ப், ஒரு ஹெல்பிங் வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் எப்போவுமே ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? தென் இந்த சினிமாலெலாம் ரொம்ப ரொமான்டிக்காக காமிப்பாங்க இல்லையா ஒரு விஷயம், வில் யூ மேரி மீ, would you like to come for a coffee இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் would, will, அதுக்கப்புறம் shall I help you. இப்போ இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எல்லாமே ஆக்சிலரி வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். சரிங்களா? ப்ளீஸ் நோட் தட். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். WH டைப் கொஸ்டின் ஒரு எக்ஸ்டெண்டட் கான்வர்சேஷனுக்காக இல்லைன்னா அதிகப்படியான தகவல்களை வாங்குறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இதுவே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனுக்காக இல்லைன்னா ஷார்ட்டாக கிறிஸ்பியாக உங்களுடைய ஆன்சரை வந்து முடிச்சுக்கிறதுக்காக. சரியா? ஸோ
ஃபைனலி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இதில் சொல்லும்போது ஒரு சடன் ஸ்ட்ராங் ஃபீலிங், ரைட்டுங்களா? ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சுது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச டீம் வின் பண்ணும்போது ஹுரே வி ஒன் த மேட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஹுரே வி ஒன் த மேட்ச். அட் த சேம் டைம் நமக்கு வந்து இப்போ நம்ம சாவியை தொலைச்சிட்டோம்னு வைங்களேன். அப்போ அலாஸ் ஐ லாஸ்ட் த கீ, ரைட்? தென் வந்து பார்த்தீங்கன்னா அவுச் இட்ஸ் பெயினிங். தென் ஓ ஹவு க்ரூவல் இட் இஸ், வாட் அ க்ரூவல் ஆக்சிடென்ட். அதே மாதிரி வாட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சோம், வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். கிளியர்? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தென் இதெல்லாம் தாண்டி சரிங்களா, இந்த 4 ட்ரெடிஷ்னலாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு. டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்டராகேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி. பாருங்க, இந்த ஒன்று ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். நான் இதை நேற்றுக்குமே சொல்லியிருந்தேன். ஒரு விஷ் இல்லை அப்படின்னா பிளெஸ்ஸிங், ரைட்? நெகட்டிவாக பேசும்போது கர்ஸ். இதையெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? மே காட் பிளெஸ் யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ மோஸ்ட்லி மே, மைட் இந்த மாதிரி ஆன வார்த்தைகளில் இது வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், மே யூ சக்சீட் இன் த எக்ஸாம், மே வி லிவ் இன் பீஸ். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு விஷ் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் ஆப்டேட்டிவ் சென்டென்ஸில் வரும். இதில் நெகட்டிவும் வருது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அப் வித் எனி கர்ஸ், ரைட்? இப்போ மே ஹி நாட் அட்டைன் பீஸ், அவனுக்கு அமைதி இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களையும் சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல மே, மைட் அண்டு குட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம பயன்படுத்துறது என்ன சொல்லுது, மே த நேஷன் லிவ் லாங், இல்லை அப்படின்னா ஹெயில் இந்தியா, இந்த மாதிரி ஒரு வாழ்த்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆப்டேட்டிவ் சென்டென்ஸில் வரும். இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். சரிங்களா? தென் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட். இப்போ இந்த சென்டென்ஸ் 4 டைப்புன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 4ஐயுமே நீங்கள் எப்படி நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? அஃபர்மேட்டிவ்னா வேறு எதுவும் இல்லைங்க, பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இந்த 4 டைப்பையுமே நம்மளால் பிரிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐ எம் அ பேட் பாய். இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா உங்களுடைய பதில் என்ன? திங்க் அண்ட் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ எம் அ பேட் பாய், நான் ஒரு கெட்ட பையன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் மீனிங்ஃபுல்லாக இது நெகட்டிவ். ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ரக்சரை வந்து செக் பண்ணும்போது, சரிங்களா, ஸ்ட்ரக்சரை செக் பண்ணும்போது நாட் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் தான், சரிங்களா, ஸ்ட்ரக்சரை செக் பண்ணும்போது நாட் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் தான் அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த ஐ எம் அ பேட் பாய் மீனிங்காக இது வந்து நான் கெட்டவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா இதெல்லாம் நாட் இல்லை. இப்போ பாருங்கள், அதே இது ஐ ஆம் நாட் அ பேட் பாய் அப்படின்னு இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா நாட் இருக்கிறதுனால இது நெகட்டிவாக மாறுது. இப்போ உங்களுக்கு இது புரியும் நம்புறேன். நாட் இருந்தால் நெகட்டிவ், நாட் இல்லை அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் இல்லைன்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நெகட்டிவ் அப்படின்னா நாட்டு இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? நாட்டுனா நாட்டு மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிற நெவர் அப்படிங்கிற வார்த்தை, இல்லை அப்படின்னா நன், நத்திங், நோபடி, தென் இந்த ரேர்லி, செல்டம். இந்த செல்டம், ரேர்லி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். சரிங்களா? எப்போவாச்சும் அப்படிங்கிற ஒரு மீனிங். நமக்கு செல்டம்னு சொன்னால் புரியாது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள், அதே மாதிரி ஸ்கேர்ஸ்லி, ரைட், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங் கொண்டது. அப்போ இந்த வார்த்தைகள் இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், நம்ம அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு கூட பிரிக்கிறோம். அஃபர்மேட்டிவ் நத்திங் எல்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஃபைனலி லுக் ஹியர்,
டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் வந்து 4 இருக்குது. டிக்ளரேட்டிவ் பார்த்தோம், இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், ரைட்? அதே மாதிரி இன்டராகேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பண்ணோம். இந்த கொஸ்டினில் 2 இருக்குன்னு பார்த்தோம். WH டைப் இருக்குது, அதே மாதிரி SR/NO டைப் இருக்குன்னு பார்த்துருந்தோம். தென் எக்ஸ்க்ளமேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சடன் ஃபீலிங் ஆஃப் ஜாய் ஆர் சாரோ ஆர் ஆங்கர், எனிதிங் கேன் பி, ரைட்? தென் இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது ஆர்டர், ரிக்வஸ்ட், கமாண்ட், சஜஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். அண்ட் ஃபைனலி ஆப்டேட்டிவ் அப்படிங்கிறது விஷ். அப்போ இந்த 4ஐயுமே ஃபர்தராக நான் எப்படி பிரிச்சிருந்தேன் அப்படின்னா அஃபர்மேட்டிவ் அப்படின்னு பார்த்துருந்தேன், ரைட்? அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் இல்லைனா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், ரைட்? நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இது நெகட்டிவாக இல்லையான்னு சொல்கிறது நோ, நாட், இந்த ஒரு வார்த்தை, ரைட்டுங்களா? இது சம்பந்தமான இதே மீனிங்கை கொடுக்குற வார்த்தை இருந்தால் அது நெகட்டிவ், நாட் இல்லை அப்படின்னா அது வந்து அஃபர்மேட்டிவ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாப்பிக்கில் கிராமர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள். தென் ஃபைனலாக இந்த செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் வித் ஒன் எக்ஸாம்பிள், ரைட்டுங்களா? அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும் பார்த்துடலாம். இப்போ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுதா உங்களால்? இப்போ உங்கள் ஆன்சர் டிக்ளரேட்டிவ்னு இருந்தால் ரைட்டு, சரிங்களா? அப்போ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அஃபர்மேட்டிவ், பாசிட்டிவ். ஷீ இஸ் நாட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ், சரிங்களா? இஸ் ஷீ பியூட்டிஃபுல், இஸ் ஷீ பியூட்டிஃபுல், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அவங்க அழகாக இருக்காங்களா அப்படின்ட்டு. இஸ்ன்ட் ஷீ பியூட்டிஃபுல் அப்படின்னா அந்த இடத்துல நாட் வச்சிருக்கேன் பாருங்களேன், அப்போ அது நெகட்டிவாக மாறுது, ரைட்டுங்களா? இந்த மாதிரி இந்த 4 டைப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் இருந்தால் நெகட்டிவ், நாட் இல்லைன்னா பாசிட்டிவ். தட்ஸ் ஆல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங். அண்ட் உங்களுக்கு இந்த PDF வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் ஸ்கேன் திஸ் அண்ட் கெட் த PDF. அண்ட் தயவு செஞ்சு இப்போவே இந்த செஷன் முடியுது அப்படின்னா நீங்கள் இதை எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைம்லேயே ஒரு 5 சென்டென்ஸ், இம்பரேட்டிவ்ல 5, எக்ஸ்க்ளமேட்டரில் 5, டிக்ளரேட்டிவ்ல 5 எழுதி பாருங்கள். சொந்தமாக எழுதுங்க, ரைட்? அது கொஞ்சம் ரொம்ப பேசிக்காக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் முயற்சி பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய லாங்குவேஜ் as well as உங்களுடைய ஸ்கோர் அண்ட் ப்ரிலிம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.